அப்போ விஜய் அஜித் குமார்னு வராங்க. அப்போ அஜித் சார் இருக்காங்க, விஜய் சார் இருக்காங்க. அப்போ விஜயின் சாருடைய ஃபேமிலி என்ன பாரம்பரியம், அவங்க வந்து குடும்பமே வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பம். அவங்க அப்பா டைரக்டராக இருந்தாங்க, அம்மா வந்து நல்ல ஒரு பாடகியாக இருந்தாங்க. அப்போ அந்த ஜீன் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டில் வந்து நடிக்க வந்துட்டாங்க. அஜித் குமார் சாருக்குலாம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சாதாரண வந்து ஒரு பைக் ரேசரு, ஒரு மெக்கானிக்காக இருந்தவங்க, இன்றைக்கி அவங்க எப்படி அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் ஸ்டார் லெவலில் இருக்காங்க, ஸ்டாராக இருக்காங்களே, எப்படி அது? அவங்க எந்த விளம்பரத்தில் வந்தாங்க, எந்த இடத்துல இல்லை? இன்றைக்கி அவர் நடிக்கணும் கூட தேவையில்லையே, வெளியில் வந்துட்டு போனாலே போதுமே. ஸோ அதுக்கு அப்போ வந்து அந்த அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் பலம் பெற்று அந்த கிரகத்தினுடைய தசையோ அதனுடைய திசை ப்ளஸ் அதனுடைய சாராம்சம், அப்போ அந்த 10 கூடிய ஸ்தானம், 4 கூடிய ஸ்தானம், லக்னாதிபதி, இவங்களாம் வலுவாக இருந்து சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க வந்து புகழுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே. இப்போ அவங்க வெளியில் வர முடியல சுதந்திரமா. அதனால நான் உங்கள் மூலமாக நான் சொல்கிறது என்ன, அதுமாரிலாம் வேண்டாம். உங்கள் தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது.